கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக. வேத வசனத்தில் யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். எப்ரோனாகிய கீரியாத் அர்பாவை ஏற்படுத்தினார்கள் என்று. எப்ரோனாகிய கீரியாத் அர்பா. இந்த கீரியாத் அர்பா என்றால் ஐக்கியம் என்ற அர்த்தம். அடைக்கல பட்டணத்திற்கு உள்ளே வந்தால் நீ பரிசுத்தமாகி விடுகிறாய். அடைக்கல பட்டணத்துக்கு உள்ளே வந்தாச்சுன்னா தேவன் உன்னை ஆளுகை செய்கிறார். தோல் ஆளுகை செய்வது கேதேஸ் பரிசுத்தம். இங்கே கீரியாத் அர்பா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஐக்கியம். உள்ளே வந்தால் ஐக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா தேவனோடு ஐக்கியமாக இருங்க, தேவனுடைய ஜனத்தோடு ஐக்கியமாக இருங்கன்றார். உண்டாக்குனவரோட ஐக்கியம், உண்டாக்கப்பட்டவர்களோட ஐக்கியம். நாம் இன்னைக்கு சில இடத்துல ஐக்கியத்தை சரியாக வச்சுக்கிட்டது இல்லை. சபையில் ஒரு சபை இன்னொரு சபையோடு ஐக்கியப்படுறதில்லை. ஒரு போதகர் இன்னொரு போதகரோடு ஐக்கியப்படுறதில்லை. பேச்சில் வேணால் பேசுவாங்க, உபதேசங்களில் வேறு விதமாக இருக்கும். அதனால் சபைகளில் இன்றைக்கி சரியான ஐக்கியம் இல்லை, குடும்பங்களில் இன்றைக்கி ஐக்கியம் இல்லை, உறவுகளில் இன்றைக்கி ஐக்கியம் இல்லை. ஆனால் அடைக்கலத்தில் பட்டணத்துக்குள்ளே வந்த உங்களுக்கு அடைக்கல பட்டணம் கற்றுக் கொடுக்குற 3வது பாடம் என்ன கேட்டால் ஐக்கியம். நம்முடைய ஐக்கியம் அதாவது அப்போஸ்தலர் சொல்கிறார்கள், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது என்று சொல்கிறார். ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவர் ஆவியானவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம். அப்போ ஐக்கியம் யார் மூலமாக வருகிறது? ஆவியானவர். அப்போ ஆவியானவர் நம்மை ஐக்கியப்படுத்துகிறார். திருவிருந்தில் கூட ஐக்கியம் இல்லாமல் திருவிருந்து எடுக்கக்கூடாதுங்க. சபையில் போகிறீங்களே, நல்ல அழகாக பாடுவீங்களே, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரான்ட்டு. பேச்சு தான் கர்த்தரின் சகோதரா. ஆனால் பகையும் விரோதத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் திருவிருந்துக்கு போகிறீங்க. தவறுங்க. தேவன் ஐக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறார். எப்படி? அவர் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை ஐக்கியப்படுத்தி இருக்கிறாருங்க. ஐக்கியம் ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியம். அதனாலே இந்த அடைக்கல பட்டணம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம் என்ன என்றால், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் ஐக்கியப்படுங்கள். ஐக்கியம் மிக முக்கியங்க. ஐக்கியம் இல்லாமல் விழுந்து போனவன் சவுல். ஐக்கியம் உள்ளவன் எழுந்து பிரகாசிப்பது தாவீது. ஐக்கியத்தை விரும்புகிறவன். அதனால் அவன் ராஜ்யம் நிலைத்தது. ஆனால் சவுல் ஐக்கியத்தை விரும்பலை. ஐக்கியமாக வர்றவனை தான் விரட்டி அடித்தானே. அதனால யாரெல்லாம் ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிறாங்களோ, அதான் முப்பொரு நூல் ஆராதனை வேதம் சொல்லுகிறது. ஒருவர் நேசிக்கணும், ஒருவர் கனப்படுத்தணும், ஐக்கியத்தோடு இணைந்திருக்கணும். ஐக்கியம் இல்லாத உறவுகள் இருக்கக்கூடாதுங்க. பரலோகத்தில் எல்லாரும் ஒரே பரலோகத்தை தான் போகிறோம், ஒரே தேவனிடத்தில் தான் வாழ போகிறோம், ஒரே தேவனுக்கு தான் ஆராதனை செய்ய போகிறோம், ஒரே தேவனுடைய வார்த்தையை தான் விசுவாசிக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே எத்தனை பிளவுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள். பயங்கரமான வருத்தம். அதனால்தான் கீரியாத் அர்பா என்ன சொல்லுதுன்னா ஐக்கியப்படுங்கள். ஐக்கியம். அந்த பட்டணம் என்ன சொல்லுது? ஐக்கியம். நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளையோடு கூட இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்கு போகிறோம், அவங்க சொல்கிறாங்க அவங்க எங்களை சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க, அவங்க தனியாக தான் ஆராதனை போவாங்க. என்னென்னு கேட்டாச்சுன்னா இல்லை எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை பகைக்கிறாங்க. நாங்கள் இப்போ தான் கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிறோம், எல்லாரோடையும் ஒரு அன்பாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அன்பு இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோம். ஐக்கியம் இல்லை. பிரியமான தேவஜனமே, ஐக்கியத்துக்குள்ளே வாங்க. ஐக்கியத்துக்குள்ளே நிலைத்திருங்க. ஐக்கியம் வேணும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமாக இருக்கிறது. இன்பத்தை உண்டாக்குவது ஐக்கியம், ஆரோக்கியத்தை உண்டாக்குவது ஐக்கியம். மகிழ்ச்சியாக இருந்து பாருங்க. 4 பேர் கூடி சேர்ந்து சந்தோஷமாக கர்த்தருடைய வார்த்தையை பேசி மகிழ்ச்சியாக இருந்து பாருங்க. ஒரு ஐக்கியத்தை உண்டாக்குங்க, பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கும். சரிங்களா? நாம் ஜெபிப்போமா? மகத்துவமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைபடுவீராக. ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே, ஐக்கியத்துக்குள்ளே வைக்கிறவர் நீர். ஐக்கியம் கீரியாத் அர்பா என்று சொன்னால் ஐக்கியம். நம்முடைய தேவன் அடைக்கல பட்டணத்துக்கு கொண்டு வந்த பிரதான நோக்கம் என்ன என்றால் 3வது ஐக்கியம். நம்முடைய சகோதரோடு ஐக்கியமாக இருப்போம், சபையோடு ஐக்கியமாக இருப்போம், எல்லாரோடும் கூடுமான வரைக்கும் யாவரோட ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி கொள்வோம். ஆண்டவரே, ஐக்கியத்தை ஏற்படுத்தினவரில் அந்த ஐக்கியத்துக்குள்ளே எங்கள் இருந்து வாழ இன்றைக்கி எங்களை அடைக்கலப்பட்டு கொண்டு வந்திருக்கு. மக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரையா. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.